ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு போக்கோ X3 ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, முக்கியமாக வந்துட்டு இந்த பேக் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல சன்லைட் வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நேரில் நம்ம பார்க்குறத விட பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க அந்த க்ரீனரி வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக பார்க்குறதுக்கும் கேமரா வழியாக இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் இந்த க்ரீனரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா க்ரீன் கலர் அடித்து வச்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா கலரை வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன கலர் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கலர் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே நல்லாவே தெரியும். க்ரீன் கலர் வச்சிங்கன்னா க்ரீன் கலர், ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஸ்க்கும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஜூம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே நல்லாவே ஜூம் பண்ணுது. இப்போ நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 மீட்டர் வரைக்குமே ஒரு நல்ல குவாலிட்டி வீடியோ வர வரைக்கும் அது நல்லாவே ஜூம் பண்ணுது. ஸோ இதை வச்சுட்டு ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வீடியோ நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த போக்கோ X3யோட பேக் கேமரா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு இந்த கேமரா வந்துட்டு இப்போ ரன்னிங் டைமில் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கூட எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆடவே ஆடாது. ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிளைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்பவே ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு காரில் எடுத்தது. ஸோ இந்த கார் போகிற ஸ்பீட் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு எந்த வகையிலையும் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அன்ஸ்டேபிளாகவே இல்லை, ரொம்பவே ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. கேமராவோட வீடியோ வந்துட்டு எப்பயுமே ஃப்ளக்சுவேட் ஆகாமல் ஆடாமல் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. ரெண்டாவது நான் என்னமா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் நீங்கள் என்ன கலரை காமிக்கிறீங்களோ அது ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த கலர்ஸ் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தெரியுது. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்துட்டு வீலாக் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த போக்கோ X3 இந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதோட பேக் கேமரா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 64 MP கிட்ட வருது. 64 மெகா பிக்சல்ஸ்னால் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு இடம் இது ஆக்சுவலாக இது. ஸோ இப்படி ஒரு கேமராவில் நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோவோட அந்த வீலாக் குவாலிட்டி ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் தாராளமாக வீடியோக்காகவே இந்த போக்கோ X3 மொபைல் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஃப்ரண்ட்டில் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக காமிக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணாத இமேஜை கொஞ்சம் பிளராக காமிச்சிட்டு வீடியோவே ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக அதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் வேறு விஷயம் யோசிக்கவே தேவையில்லை. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீலாக்கு போக்கோ X3 வந்துட்டு ஒரு செம்ம குவாலிட்டியான கேமரா. இதை நம்பி நம்ம வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.